Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MS எக்ஸல்ல சார்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம பிக்சரைஸா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்படுறதான் சார்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கான சேல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த 6 மாசத்துக்கான சேல்ஸ்ல எந்தெந்த மந்த் எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம வந்து சேல் பண்ணிருக்கோம், எவ்வளவு அமௌண்ட் சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம எழுதி காமிச்சிருவோம். ஆனா அதை ஒரு பிக்சரைஸா போட்டு காட்டும் போது இன்னும் ஈஸியா டீட்டெயிலா உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி நம்ம அதுக்காக வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா காலம் சார்ட் இருக்கு, லைன் சார்ட் இருக்கு, பை சார்ட் இருக்கு, பார் சார்ட் இருக்கு, ஏரியா சார்ட்னு இருக்கு, XY ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, சர்ஃபேஸ்ன்னு இருக்கு, ரேடார் இருக்கு, ட்ரீ மேப் சார்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்கு. நம்ம அதுல இப்போ பேசிக்கா ஒரு 2 சார்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அதை எப்படி யூஸ் பண்றது, எப்படி இந்த சார்ட்ஸ் வந்து உருவாக்குறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைம் ஸ்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்றதுல மந்த்லி சம்மரி நம்ம எடுத்திருக்கோம். அதுல ஒவ்வொரு மந்த்துக்கான சேல்ஸ், அதாவது ஜனவரி மந்த் சேல்ஸ், பிப்ரவரி மந்த் சேல்ஸ் சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துக்கான சேல்ஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 6 மாச சேல்ஸ்ல ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து இந்த சேல்ஸ்ன்ற காலம்ல இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்செர்ட் மெனு போங்க. இன்செர்ட் மெனுல பாத்தீங்கன்னா சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல இந்த சார்ட்ன்ற ஆப்ஷன்ஸ்ல இந்த டேட்டாவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா காலம் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட், அப்புறம் வந்து ஏரியா சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு ஷோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ரெக்கமெண்டட் சார்ட்ஸை வந்து இது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த சார்ட்ஸ் வருது. இல்லைன்னா நம்ம அங்க போய் நம்ம ஒவ்வொரு சார்ட்டையும் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் ஆல் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா சார்ட் டைப்ஸும் வரும். நம்ம இதுல எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பை சார்ட் போறேன். கிளிக் அந்த இடத்துக்கிட்ட போய் நீங்க மவுஸை வச்சாலே, இந்த பாருங்க மவுஸை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாலே அதோட ப்ரிவியூ உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 3D அப்படின்னு சொல்லுவாங்க, 3D பை சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பை சார்ட்ல 3 டைப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா 2D, இது வந்து 2D பை சார்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இது 3D பை சார்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா டோனட் பை சார்ட். ஸோ இந்த டோனட் பை சார்ட் இந்த மாதிரி மொத்தம் 3 டைப்ல நம்ம வந்து சிங்கிள் டேட்டாவுக்கு போடுவோம். டபுள் டேட்டாவுக்கு இன்னும் நிறைய இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2Dல ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து பேசிக்ல இருந்து நம்ம போறதுனால ஃபர்ஸ்ட் 2D நம்ம செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உடனே நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த மந்த் அப்புறம் வந்து இந்த சேல்ஸ் அப்படின்றது வந்து இங்க அப்ளை ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க வந்து மந்த் அண்ட் சேல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சார்ட் வந்து உங்களுக்கு வியூ ஆயிடும். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வியூ ஆன உடனே இந்த பக்கம் 2 வந்து ஃபார்மேட் டூலும் டிசைன் டூலும் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த டிசைன் டூல்ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைனை நீங்க வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக் ஸ்டைல் 1ல இருக்கு. ஸ்டைல் 2 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வியூ வேணுமா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரணுமா, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வியூ உங்களுக்கு கிடைக்கணுமோ, உங்களோட சார்ட் வந்து கிடைக்கணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டிசைன் மெனுல இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் நான் கர்சரை கொண்டு போகும்போது ஒவ்வொரு சார்ட்டோட டைப் மாறுது பாருங்க. ஸோ இது வந்து இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த சார்ட்ஸோட கலர் எல்லாத்தையும் நான் மாத்தணும், இல்ல இந்த கலர் எனக்கு வேணாம், இல்ல சிங்கிள் கலரா இருக்கணும், அதுவே வந்து ஷேடிங்ல வந்து நான் வந்து பர்சன்டேஜ் வந்து வியூ பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, சேஞ்ச் கலர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் இருக்கும் அந்த எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி வரும். ஸோ கலர்ஃபுல் பேலட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேலட்ல இருந்து ஒவ்வொரு கலர்ஸை வந்து இது வந்து பிக் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத வியூ பண்ணி காட்டும். அது கீழே போனீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஒரே கலர்ல ஷேடிங் மட்டும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் காட்டணும். ஸோ வந்து ஹை ஷேடிங் வந்து எவ்வளவு இருக்கணும், லோ ஷேடிங் வந்து எதுல இருக்கணும், ஸோ அப்படின்றத வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு வந்து இதுல நம்ம பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து ரெண்டுத்துல உங்களுக்கு எது வந்து வேணுமோ, உங்களுக்கு எது வந்து சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருக்கட்டும், நான் வந்து பேசிக் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் அப்படின்றது வந்து ஜனவரி மந்த்தை குறிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா இங்கே பிப்ரவரி மந்த்துக்கான சேல்ஸை சொல்லுது. அடுத்தது இந்த கலர் இருக்கு பாருங்க, இது வந்து 13%. இது வந்து இந்த சேல்ஸோட பர்சன்டேஜை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பர்சன்டேஜ், ஒவ்வொரு மந்த்துக்கான பர்சன்டேஜ். ஸோ இது வந்து இப்போதைக்கு இது வந்து பேசிக்காக வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த மாதம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ வந்து 6 மாசத்துக்கான சேல்ஸ்ல டோட்டல் பண்ணி அதுல எது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது மட்டும்தான் இதில் ஷோ ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க எனக்கு வந்து இந்த இதுல பர்சன்டேஜ் மட்டும்தான் எனக்கு ஷோ ஆயிருக்கு, எனக்கு வந்து இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றது வியூ ஆகணும், அப்படி இல்லைன்னா வந்து எந்தெந்த மந்த் அப்படின்றதெல்லாம் ஷேவ் ஆகணும் அப்படின்றது வந்து வியூ ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பை சார்ட்ல வந்து சிங்கிள் கலரா இருக்கு. இதை நீங்க ஒட்டுமொத்தமா கிளிக் பண்ணி ஃபார்மேட் மெனுல போயிட்டு ஷேப் ஃபில் அப்படின்னு போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்தமா மாறும். நான் வந்து சிங்கிள ஒரே ஒரு பைக்கு மட்டும், அதாவது ஒரே ஒரு டேட்டாவுக்கு மட்டும் நான் வந்து பர்டிகுலர் கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. எகைன் நீங்க அதே ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஷேப் ஃபில்ல போயிட்டு நீங்க வேற கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து இதுல ஃபில் ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா அதை கொடுக்குறேன், பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபில் ஆயிடும். ஸோ இந்த இடத்த நான் திரும்பி கிளிக் பண்ணிட்டு திரும்பி நான் ஷேப் ஃபில் போயிட்டு இந்த கலர் நான் கொடுக்குறேன், பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கலர் ஃபில் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பை சார்ட்ஸை வந்து இதுல டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு கிராஃபிக்கலா வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் பிக்சரைஸா காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சார்ட் போறோம். அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணி கொண்டு போய் காட்டலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இருக்க டேட்டாஸை வந்து நான் வியூ பண்றது வேற மாதிரி வியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சார்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பிளஸ் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, பிளஸ் இருக்கு பாருங்க. அந்த பிளஸை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுக்கு பேர் வந்து சார்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட் எலமெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா சார்ட் டைட்டில், டேட்டா லேபிள், லெஜெண்ட் இருக்கு. டேட்டா லேபிள் அதாவது இந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஷோ பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல மோர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த மோர் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல அந்த டேட்டாவோட வியூ எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இதுல காட்டும் பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து வியூ ஆகுது பாருங்க, இந்த இடத்துல வியூ ஆகுது. ஸோ இதுல வந்து வேல்யூ நம்ம கிளிக் பண்றதுனால வேல்யூ வருது, வேல்யூ நம்ம கிளிக் பண்ணலன்னா வேல்யூ வராது. ஸோ இதை வந்து ஒட்டுமொத்தமா நீங்க செலக்ட் பண்ணிட்டு சார்ட் எலமெண்ட் போயிட்டு டேட்டா லேபிள்ஸ்ல போயிட்டு மோர் ஆப்ஷன் கொடுங்க. மோர் ஆப்ஷன் கொடுத்ததும் இங்க இருக்கு பாருங்க அந்த சார்ட் லேபிள் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுல வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க வேல்யூ எல்லாமே வந்து அதுல வந்து வியூ ஆகுது. இப்போ எவ்வளவு சேல் ஆயிருக்கு, அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது வியூ ஆயிருக்கு. ஷோ லேடர் லைன்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து எதுக்குன்னா இப்போ இந்த ஷோ லேடர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்டாவை நீங்க கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லைன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ எந்த சார்ட்ல உள்ள எந்த டேட்டா அப்படின்றத ஷோ பண்றதுக்காக இது வந்து வியூ ஆகுது. நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வெளில வைக்கிறேன் உங்களுக்காக, ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுன்றதுக்காக. ஸோ இதை கிளிக் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டேட்டா அப்படின்றத வந்து இது வந்து எக்ஸாக்டா வந்து ஷோ பண்ணி காட்டிடும். ஸோ இதில் சீரிஸ் நேம் அப்படின்னு இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து சேல்ஸ் அப்படின்றது காமிக்கும். கேட்டகரி நேம் பாத்தீங்கன்னா இது வந்து ஏப்ரல் மந்த்துக்கானது. ஸோ இது கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்போ லேபிள்ஸ்ல வந்து நீங்க வந்து கேட்டகரி நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எந்தெந்த மந்த்துக்கானது அப்படின்றதையும் அது தனியாக ஷோ பண்ணி காமிச்சிடும். ஸோ இங்க இதை பார்த்துட்டு நம்ம இதை பார்க்கறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, நம்ம கேட்டகரி நேம் வந்து எந்த மந்த்ன்றது பக்கத்துலேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதுல வந்து இதை நம்ம ஃபில் பண்ண ஒவ்வொன்றும் வந்து அதுல ஷோ ஆயிடும். அடுத்து லெஜெண்ட் கீன்றது என்னென்ன கலர் அப்படின்றத பக்கத்துலேயே ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ அது கலர்ல இருந்து நம்ம லைன் போட்டு நம்ம காட்டுறதுனால அது நமக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா லேபிள் பொசிஷன் எங்க இருக்கணும் அப்படின்றது இதுல இருக்கு. சென்டர்ல இருக்கணுமா, இன்செர்ட் எண்ட்ல இருக்கணுமா, அந்த பாருங்க இது வந்து எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர்ல இருக்கணும்னா சென்டர்ல இருக்கும். அவுட் சைடு எண்ட் அப்படின்னா ஒவ்வொரு பை சார்ட்டோட வெளியில வந்து காமிக்கும். பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா அந்த பிக்சரைஸ்க்குள்ள அந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்து நீங்க கொடுத்த டேட்டா வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவுட் சைடு எண்ட் அப்படி கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றும் அந்தந்த பை சார்ட் அந்தந்த ஏரியாவுக்கு வெளியில காட்டும். சரிங்களா? ஸோ இது வந்து இதுக்கு பேர் தான் வந்து பை சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு டேட்டாவை எடுத்ததுனால நம்ம வந்து பை சார்ட் போட்டோம், ஒரே ஒரு டேட்டாவை நம்ம காமிச்சிட்டோம்.
ஸோ அதனால வந்து அந்த பை சார்ட்டை நம்ம போட்டோம். சப்போஸ் 2 டேட்டா இருக்கு, அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா சேல்ஸும் இருக்கு, பர்ச்சேஸும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ரிமூவ் பண்ணிடுங்க, டெலிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, பர்ச்சேஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கான சேல்ஸ் நம்ம வச்சிருக்கோம், பர்ச்சேஸும் வச்சிருக்கோம். இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை நீங்க சி ஆல் சார்ட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி காட்டும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 சார்ட் காமிக்குது. காலம் சார்ட், இது வந்து காலம் சார்ட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து லைன் சார்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்டு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு பின்னாடி அடுத்தது அட்வான்ஸ் ஆப்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு இதை வந்து சொல்லி தரேன். இது வந்து ஏரியா சார்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காலம் சார்ட் அப்படின்றத எடுத்துக்குவோம். இந்த காலம் சார்ட் தான் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால அந்த காலம் சார்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை வந்து என்லார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. என்லார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். ஸோ வந்து இப்போ கீழே வந்து பாருங்க, சேல்ஸ் அப்படின்றது ப்ளூ கலருக்கு உள்ளது, ஆரஞ்சு கலர்ன்றது பர்ச்சேஸ்க்கு உள்ளது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இதுல நீங்க ஷோ பண்ணி காமிச்சாச்சு. ஸோ வந்து எவ்வளவு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு, ப்ளூ கலர்ல இருக்க சேல்ஸ்ன்றதுனால சேல்ஸ், பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ வந்து நம்ம கம்மியா பர்ச்சேஸ் பண்ணி அந்த மந்த்ல நம்ம அதிகமா சேல்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்து பிப்ரவரி மந்த் பாத்தீங்கன்னா அதே லெவல்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், ஆனா சேல்ஸ் பாத்தீங்கன்னா அதுல ஹையா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ச் மந்த், இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கானதை பக்கத்து பகுதியில் எவ்வளவு பர்ச்சேஸ் ஆயிருக்கு, எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம மற்ற டேட்டாஸையும் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளவு இருக்கு, சேல்ஸ் எவ்வளவு இருக்கு, ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கு, ஸோ சொல்லிட்டு 3 காலமும் நம்ம வந்து இதுல வந்து பிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ சேல்ஸ் இவ்வளோ, பர்ச்சேஸ் இவ்வளோ அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஈஸியா வச்சுக்கிறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சார்ட்டையும் நம்ம போடணும். இப்போதைக்கு பேசிக்கா சார்ட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்றதுனால நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்து வரவோட வீடியோஸ்ல மற்ற சார்ட்ஸ் எப்படி போடுறது, ஏரியா சார்ட்லாம் வந்து எப்படி போடுறது, லைன் சார்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஷோ பண்ணி காமிக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.